டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். இது புக் ஃபீடிங். இது ஒரு புது முயற்சின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக இந்த பதிவு. ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட இதை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். தொடர்ந்து இந்த பதிவை போடணும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் படி இது நடக்கும். உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு இது கண்டினியூவாக வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 1ஓட ஒவ்வொரு வரியையும் ஒரு வினாவாக அதோட விடையையும் கொண்டு வர்றதுக்கான பதிவு தான் இது. இது நல்லா போச்சு, இதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினையும் இதே மாதிரியே கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் சொல்ல வைக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. நான் ஒவ்வொரு கொஷினையும் 2 தடவை படிக்கிறேன். அது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு கேட்டாலும் சரி, இல்லை புக் எடுத்து வச்சுட்டு புக்கோட சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட உட்காந்து படித்தாலும் ஓகே. நான் சொல்கிற வரி புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு மெமரி ஆகும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. எனக்கும் படித்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் முக்கியமாக வாங்க படிக்கலாம். 10ஆம் வகுப்பு இயல் 1ல் மொத்தம் 5 தலைப்புகள் இருக்குது. அன்னை மொழியே அப்படிங்கிற பாடலும், தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற உரைநடை தேவநேய பாவனரோடது, இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற பாடல், அடுத்து உரைநடையின் அணிநலன்கள்ங்கிற துணைப்பாடம், எழுத்து சொல் அப்படிங்கிற இலக்கணமும் இருக்குது. இந்த 5 டாப்பிக்குக்கும் எந்தெந்த ஒவ்வொரு லைனையுமே ஒவ்வொரு கொஷினாக கேட்டிருப்பேன். உங்களுக்கு புக்கை படித்த மாதிரி ஆகிடும். புக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒவ்வொரு வரியையும் ரிப்பீட்டடாக கேட்கும்போது உங்களுக்கு படித்த மாதிரி ஆகிடும். இல்லையா, நீங்கள் இதை படிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க, ரொம்ப ஆர்வம் இல்லை, சாதாரணமாகவே நீங்கள் படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது. எல்லாமே இதில் தேவைப்படுறது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னமும் யூஸு. நீங்கள் இதை ரிப்பீட்டடாக படித்து யூஸ் ஆகும், படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யாருடைய சிரிப்புக்கு தமிழ் மொழி ஓமையாக கூறப்படுகிறது? அன்னை மொழிங்கிற பாடலில் நுழையும் முன் அதில் கேட்டிருப்பாங்க. சின்ன குழந்தைக்கு சிரிப்பு மாணவல்னு கொடுத்துருப்பாங்க. சின்ன குழந்தையோட சிரிப்புக்கு தமிழை ஓமையாக்குறாங்க. யாருடைய சிரிப்புக்கு தமிழ் மொழி ஓமையாக கூறப்படுகிறது அப்படின்னா சின்ன குழந்தையின் சிரிப்புக்கு. பழுத்த நரை என்று எதை தமிழ் மொழி ஓமையாக கூறுகிறது? பழுத்த நரையோட பட்டறிவுன்னு சொல்லுவாங்க. பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. பழுத்த நரை என்று எதை சொல்கிறாங்கன்னா தமிழோட பட்டறிவை சொல்கிறாங்க. அழகார்ந்த செந்தமிழை கவிஞர் எவ்வாறு அழைக்கிறார்? அழகார்ந்த செந்தமிழை கவிஞர் அன்னை மொழியே என்று அழைக்கிறார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே அப்படின்னு பாடலை அழைப்பார் பெருஞ்சித்திரனார். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் தமிழ் பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் தமிழ் பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படின்னு பாடினது பெருஞ்சித்திரனார். குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்டது எது? குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்டது மண்ணுலக பேரரசு. திருக்குறளின் மாண்புகளேன்னு பாடியிருப்பார். திருக்குறளின் மாண்புகளாக போற்றப்படுவது எது அப்படின்னா அன்பு, அறிவு, ஒழுக்கம் அனைத்துமே. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களை எவ்வாறு அழைக்கிறார்கள்? ஐம்பெரும் காப்பியங்கள்னு அழைக்கிறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களை எவ்வாறு அழைக்கிறாங்க? மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்கள் என்று அழைக்கிறார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை காப்பியத்தை ஐம்பெரும் காப்பியங்கள்னு அழைக்கிறாங்க. வண்டானது எதனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று தமிழ் மொழியை சுவைத்து பாட வேண்டும் என்று பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். வண்டானது செந்தாமரை தேனை குடித்து பாடும். செந்தாமரை தேனை குடித்து பாடும்னு பாடியிருப்பார். செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து அருந்தும்பி பாடும், அதுபோல எம் பாடி முந்துற்றோம் யாண்டும் அப்படின்னு பாடியிருப்பார். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை. இதில் தென்னன் என்பது யாரை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. இதில் தென்னன் என்பது யாரை குறிக்கிறது? பாண்டிய மன்னனை. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பில் உள்ள 2 தலைப்புகள். நம்ம கொடுத்துருக்கிற 2 தலைப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பில் இருக்கிற 2 தலைப்புகள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஆர்பி எக்ஸாமில்.
மாணிக்கம் என்ற துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் யார்? துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் எந்த இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார்? பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன? பெருஞ்சித்திரனாரோட அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிற நூல்கள் எல்லாமே உலகில் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், திருக்குறள் மெய்ப்பொருளுரை. பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் கேட்டிருக்காங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், திருக்குறள் மெய்ப்பொருளுரை. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சொன்னது க. சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சொன்னது க. சச்சிதானந்தம். அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொல்கிறாரு. யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னது பாரதியார். இது தமிழ் சொல் வளத்தில் இருக்கிற நுழையும் முன்கிற பாக்ஸில் இருக்கிற கேள்வி. தமிழ் எவ்வாறான மொழியாக விளங்குகிறது? தமிழ் செம்மொழியாக விளங்குகிறது. தமிழுக்கே உரிய சிறப்பான சொற்கள் மட்டுமின்றி பிற திராவிட மொழிகளுக்குரிய சொற்களும் தமிழில் உண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். தமிழுக்கே உரிய சொற்கள் மட்டுமின்றி பிற திராவிட மொழிகளுக்குரிய சொற்களும் தமிழில் உண்டு என்று கூறியவர் கால்டுவெல். கால்டுவெல் எந்த மொழிகளின் ஒப்பியல் இலக்கணத்தை ஆராய்ந்தார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். அந்த புக்கோட பேர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது தான். அடுத்து நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி தாள் என்று அழைக்கப்படுகிறது. கீரை, வாழை முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீரை, வாழை, கீரைத்தண்டு, வாழைத்தண்டுன்னு சொல்லுவோம். கீரைத்தண்டு, வாழைத்தண்டு நம்ம படிக்கிறதே நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு தான். நம்ம ஒவ்வொரு நொடியும் நம்மளோட முயற்சியில் கொஞ்சம் டைட்டில் லூஸ் விட்டோம் அப்படின்னாக்கா நாம் முன்னேறதுக்கான டைமும் அதில் குறையும். ஒரு நிமிஷம் நீங்கள் படிக்கிறத விட்டீங்க அப்படின்னா உங்கள் முன்னேற்றத்தில் 1 மணி நேரமோ இல்லை 1 நாளோ குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக நீங்கள் கொடுத்துடாதீங்க. தொடர்ந்து படிங்க, கவனத்தோடு படிங்க. குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி தூறு அப்படின்னு சொல்கிறாங்க. குத்துச்செடி, புதருக்கு தூருன்னு சொல்கிறாங்க. நெட்டி, மிளகாய் செடி ஆகியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோல் என்று அழைக்கப்படுகிறது. நெட்டி, மிளகாய் செடி ஆகியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோல் என்று அழைக்கப்படுகிறது. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கம்மந்தட்டை, சோளந்தட்டைன்னு சொல்லுவாங்க. சோளத்தட்டை, கம்பத்தட்டைன்னு சொல்லுவாங்க. தட்டுன்னு சொல்கிறாங்க. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி தட்டு என்று அழைக்கப்படுகிறது. மூங்கிலின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது கேட்டிருந்தாங்க. மூங்கிலின் அடி களை என்று அழைக்கப்படுகிறது. மூங்கிலின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? களை. அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடி மரத்திலேருந்து பிரிகிற மாபெரும் கிளையை கவை என்று சொல்வார்கள். கிளையின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிளையின் பிரிவை சினைன்னு சொல்லுவாங்க. கிளையின் பிரிவு சினை. சினையின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போத்து. சினையின் பிரிவு போத்து என்று அழைக்கப்படுகிறது. போத்தின் பிரிவு குச்சி. குச்சியின் பிரிவு இணுக்கு. போத்தின் பிரிவு குச்சி, குச்சியின் பிரிவு இணுக்கு. அடுத்து காய்ந்த சிறு கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காய்ந்த சிறு கிளையை விறகுன்னு சொல்லுவாங்க. காய்ந்த சிறு கிளையை
விறகுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு படிக்கணும்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து தமிழ் மொழியோட சிறப்புகள். ஒன்றுத்துக்குமே பெயர் வைத்து அழைக்கணும் அப்படிங்கிறது தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நம்மளோட வார்த்தைகள் நிறையா இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. தமக்குன்னு ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்தால் கூட அதுக்குன்னு நம்ம லாங்குவேஜ்லேயே பெயர் வச்சு தான் அழைப்பாங்க. இப்போ டிவியை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் டிவிக்குன்னு நம்ம டிவியே கூட மாட்டோம். அதுக்குன்னு தொலைக்காட்சி அப்படின்னு நம்மளே தமிழில் பெயர் வச்சு தான் அதை அழைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாரம்பரியமாக வச்சுட்டு வரோம். அதனால் ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 10th பசங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. 10வது படிக்கிற பையன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அவங்கள விட நம்ம அதிகமாகவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். காய்ந்த சிறு கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விறகு என்று அழைக்கப்படுகிறது. காய்ந்த களி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காய்ந்த களி வெங்களி என்று அழைக்கப்படுகிறது. காய்ந்த சிறு கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விறகுன்னு அழைக்கப்படுது. காய்ந்த களி வந்து வெங்கலின்னு அழைக்கப்படுறோம். நெல் புல் முதலியவற்றின் இலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தாள். காய்ந்த குச்சி வந்து சுள்ளின்னு கூட சொல்கிறோம். காய்ந்த குச்சை சுள்ளின்னு சொல்கிறோம். காய்ந்த சிறு கிளையை விறகுன்னு சொல்கிறோம். காய்ந்த களியை வெங்களின்னு சொல்கிறோம். காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எல்லாத்தையுமே சேர்த்து கட்டைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை வந்து தோகை. சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை தோகை. தென்னை பனை முதலியவற்றின் இலையை வந்து ஓலைன்னு சொல்கிறோம். தென்னை பனை இதெல்லாம் வந்து ஓலை. காய்ந்த தாளும் தோகையும் என்னன்னு சொல்கிறோம்? காய்ந்த தாளும் தோகையும் வந்து சண்டுன்னு அழைக்கப்படுது. காய்ந்த தாளும் தோகையும் சண்டு என்று அழைக்கப்படுகிறது. புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து கேட்டிருக்காங்க. புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து முறி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பூவின் நிலைகள் கொடுத்துருக்காங்க. பூவின் நிலைகள் 6. பூவின் நிலைகள் 6. கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதனால் கரும்பின் நுனிப்பகுதி வந்து கொழுத்தாடைன்னு சொல்கிறோம். கரும்போட நுனிப்பகுதியை கொழுத்தாடை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெல் புல் இதோட கொழுந்து பகுதியை துளிர் அல்லனா தளிர்னு சொல்கிறோம். நெல் புல் அதோட கொழுந்து பகுதி துளிர் அல்லது தளிர்னு சொல்கிறோம். சோளம் கரும்பு தென்னை பனை இதோட கொழுந்து வந்து குருத்துன்னு சொல்கிறோம். தென்னை பனை சோளம் கரும்பு இதோடதெல்லாம் வந்து குருத்துன்னு சொல்லுவோம். அடுத்து பூவின் தோற்ற நிலை அரும்பு. பூவோட தோற்ற நிலை அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா போது. பூ லைட்டாக அப்படி கொஞ்சம் விரியறத போது அப்படின்னு சொல்கிறாங்க. பூவின் மலர்ந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மலர். மல்லிகை செடி வச்சுருந்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் நீங்கள் போகும்போது அது வாசனை வரும். அப்போது அது என்ன ஷேஃபில் இருக்கும் அப்படின்னா போது அப்படின்னு இருக்கும். லைட்டாக விரியும் போது தான் அந்த வாசனை செம்மையாக வரும். அப்போது அது என்ன இதில் இருக்குன்னா போது. முதல்ல அரும்பு, அடுத்து போது, அடுத்து மலர், அதுக்கடுத்து வி மலர், அதுக்கப்புறம் வி. அதாவது பூவின் மலர்ந்த நிலையை தான் வந்து வி அப்படின்னு சொல்கிறோம். பூவின் மலர்ந்த நிலை கிடையாது, பூவின் மலர்ந்த நிலையை மலர்னு சொல்கிறோம். மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுறத வீன்னு சொல்கிறோம். பூ வாடின நிலையை வந்து செம்மல்னு சொல்கிறோம். நிலை யோசிச்சு பாருங்கள். ஒரு பூவுக்கு எத்தனை பெயர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதை நினச்சி நம்ம சந்தோஷத்தான் படணும். அவ்வளோ வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நாம். சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யாருன்னா ரா இளங்குமரனார். சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தார். எங்கே அமைச்சார் அப்படின்னா அல்லூரில். அல்லூர் எங்கே இருக்குன்னா திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் தவச்சாலையை அமைத்தார். திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தது ரா இளங்குமரனார். எங்கே அமைச்சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில். ரா இளங்குமரனார் எதனை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழை இழக்கக்கூடாது என்று எண்ணினார். அவர் எதுக்காக என்ன எண்ணினாராம்? தன்னோட கண்ணை இழந்தாலும் விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழை இழக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சார். யாரு? ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை யாரை போல கற்றுக்கொண்டார்? இவரே யாரோ ஒருத்தரை பார்த்து தான் கற்றுருக்காரு. யாரை மாதிரினா திருவிக்காவும் இமைகளை மூடி எழுதுறதுக்கு கற்றுருக்காரு. தாய்மொழி மேலே தமிழ் மேலே அவ்வளோ பற்று. ரா இளங்குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை திருவிக்காவை பார்த்து திருவிக்கா போல கற்றுக்கொண்டார்.
அடுத்து ரா இளங்குமரனாரின் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள் எவை? ரா இளங்குமரனாரின் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினிய உரை, தேவநேயம். இது எல்லாமே ரா இளங்குமரனார் எழுதின நூல்கள். நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக படிங்க. ரா இளங்குமரனார் நடத்திய திருமணங்கள் எப்படி? அவர் திருமணங்கள் நடத்தி வச்சார். என்ன திருமணங்கள் அப்படின்னா தமிழ் வழி திருமணம். ரா இளங்குமரனார் நடத்திய திருமணங்கள் தமிழர் வழி திருமணம், தமிழ் வழி திருமணம். அடுத்து ரா இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் ஆற்றிய சொற்பொழிவுக்கு பெயர் என்ன அப்படின்னா திருக்குறள் சொற்பொழிவு தான் அவர் தமிழகம் முழுவதும் நடத்தினார். ரா இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் நடத்திய சொற்பொழிவு திருக்குறள் சொற்பொழிவு. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூம்பிஞ்சுன்னு அழைக்கப்படுகிறது. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு என்று அழைக்கப்படுகிறது. பலா பிஞ்சை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா மூசு. பொறுத்துக்கையாக கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை படித்தா பத்தாது, எல்லா வார்த்தையுமே ரொம்ப தெளிவாக படிக்கணும். பலா பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூசு. தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறும்பை என்று அழைக்கப்படுகிறது. மாம் பிஞ்சு வடுன்னு சொல்கிறாங்க. தென்னை, பனை இதெல்லாம் குறும்பைன்னு சொல்லுவோம். தென்னை, பனை இதெல்லாம் இளமையாக இருக்கும்போது, ரொம்ப இலசாக இருக்கும்போது குறும்பைன்னு சொல்லுவோம். அதை விட சின்ன குறும்பையை எப்படி சொல்லுவாங்கன்னா முட்டுக்குறும்பைன்னு சொல்லுவாங்க. முற்றாத தேங்காவை இளநீர்னு சொல்லுவோம். நமக்கு நல்லா தெரியும், முற்றாத தேங்காவை இளநீர்னு சொல்லுவோம். இளம் பாக்க என்னன்னு சொல்லுவோம்? நூலாய்ன்னு சொல்லுவோம். நுழாய். இளம் பாக்க நுழாய்ன்னு சொல்லுவோம். மாம் பிஞ்ச வடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பலா பிஞ்ச மூசுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் புது புது வார்த்தைகள், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இளநெல்லை கருக்கல்னு சொல்லுவோம். இளநெல்லை கருக்கல்னு சொல்லுவோம். வாழையை பிஞ்சை வாழையோட பிஞ்சு இருக்குல்ல, பூ பூத்து அது சின்ன சின்ன பிஞ்சு வரும், அதை கச்சல், வாழை கச்சல்னு சொல்லுவோம். அதே மாதிரி சேர்ந்து இருக்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறோன்னு பார்க்குறாங்க. வாழை குழையை வாழைத்தாருன்னு சொல்லுவோம். வாழை எல்லாமே சேர்ந்து இருக்கிறத வாழை குழையை வாழைத்தாறு அப்படின்னு அழைக்கிறோம். அவரை, துவரை முதலியவற்றின் கொடியில் இருக்கிற இதெல்லாம் கொடியில் இருக்கிற காய்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெல், திணை முதலியவற்றின் கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெல், திணை முதலியவற்றின் கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அலகு அல்லது குரல். நெல்லையும் திணையையும் அதோட கதிர் எப்படி சொல்லுவாங்க? குரல்னு சொல்லுவாங்க அல்லது அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துல ஒன்று தான் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. எல்லா வார்த்தைகளையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குழு குழுத்த பழம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அலியல். குழு குழுத்த பழம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அலியல். அதாவது பழுத்ததுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அலியல்னு சொல்லுவோம். நுனியில் சுருங்கிய காயை சிபியல்னு சொல்லணும். சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். நுனியில் சுருங்கிய காய் நுனியில் சுருங்கிய காய் திரும்ப வந்திருக்கிறது விட்டுருங்க. குழு குழுத்து நாரிய பழம் அழுகல். குழு குழுத்து நாரிய பழம் அழுகல். பதராய்ப்போன மிளகாயை சொண்டுன்னு சொல்லுவோம். நுனியில் சுருங்கிய காய் சிவியல். சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். குழு குழுத்து நாரிய பழம் அழுகல். பதராய்ப்போன மிளகாய் சொண்டு. தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்லிக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் என்று அழைக்கப்படுகிறது. தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய். தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய்னு சொல்லணும். தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய். மிக மெல்லிய பழத்தோல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொலி. மிக மெல்லிய பழத்தோல் தொலின்னு அழைக்கப்படுது. அதை விட கொஞ்சம் திண்ணமாக இருந்தால் அது தோல் அப்படின்னு அழைக்கிறோம். கொஞ்சம் திண்ணமாக இருந்தால் அந்த தோலை தோல்னு அழைக்கிறோம், பழத்தோட தோலை. வன்மையானது, கொஞ்சம் வன்மையாக இருந்தால் அதை தோடுன்னும், மிக வன்மையாக இருந்தால் ஓடு அப்படின்னு சொல்கிறோம். சுரையின் ஓடை குடுக்கைன்னு அழைக்கிறோம். சுரையின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடுக்கை.
தேங்காய் நெட்டியின் மேற்பகுதி மட்டை. தேங்காய் நெட்டின்னு படிக்கணும், தப்பாக போட்டிருக்காங்க. தேங்காய் நெட்டியின் மேற்பகுதி மட்டை. நெல் கம்பு முதலியவற்றின் மூடி வந்து உமி. நெல் கம்பு முதலியவற்றின் மூடி உமி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கேழ்வரகு அதோட உமி இருக்கு இல்லையா, கேழ்வரகோட உமி வந்து கொம்பை அப்படின்னு அழைக்கிறோம். கேழ்வரகோட மேல் பகுதி வந்து கொம்பை அப்படின்னு அழைக்கிறோம். சுரையின் ஓடு குடுக்கை. நெல் கம்பு முதலியவற்றின் தானியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நெல் கம்பு இந்த தானியத்தெல்லாம் வந்து கூலம்னு சொல்லுவோம். நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. கூல வீதினா என்னது? தானியங்கள் விற்கும் வீதி தான் வந்து கூல வீதி. இந்த வார்த்தையை வந்து தானியங்கள் எல்லாத்தையும் குறிக்கும். நெல் கம்பு முதலிய தானியங்களை குறிக்கிறது கூலம். அவரை உளுந்து முதலியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பயறு வகைகள். அவரை உளுந்து இதெல்லாம் வந்து பயறு வகைகள். தென்னை பனை முதலியவற்றின் வித்து. கொட்டையை வந்து என்னென்னு சொல்கிறோம்? கொட்டைன்னு தான் சொல்கிறோம். தென்னை பனை இதோட விதையை வந்து என்னென்னு அழைக்கிறோம்? கொட்டை அப்படின்னு அழைக்கிறோம். நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாற்று. நெல் வந்து செடியாக வர்றதுக்கு முன்னாடியும் கத்தரி வந்து செடியாக பெரிய செடியாக வர்றதுக்கு முன்னாடி அதை என்ன சொல்கிறோம்? நாற்று. இளநிலை நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை நாற்று என்று அழைக்கப்படுகிறது. வாழையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாழை வந்து சின்னதாக இருக்கும்போது அதை குருத்துன்னு சொல்லுவோம். வாழையின் இளநிலை குருத்து என்று அழைக்கப்படுகிறது. தென்னையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தென்னையின் இளநிலை பிள்ளை. குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரகச்சம்பா முதலிய எத்தனை சம்பா உள் வகைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். 60 உள் வகைகள் இருக்குது. சம்பாலேயே 60 உள் வகைகள் இருக்குது. வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள் எங்கு விளைகின்றன? தமிழ்நாட்டில் சிறப்பாக விளையுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டின் வழக்கத்திற்கு தக்கபடியே அமைவது எது? ஒரு நாட்டின் வழக்கத்திற்கு தக்கபடியே அமைகிறது அறிவொழுக்கங்கள். ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடி கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே உள்ளது வந்து அறிவொழுக்கங்கள். நான் பக்கத்தில் புக்கை வச்சே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் புக்கை வச்சே படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. அந்த மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி தான். மலேசியாவில் நடைபெற்ற உலக மாநாடு எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது அப்படின்னா தமிழ் மொழிக்காக நடத்தப்பட்டது. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது யார் அப்படின்னா அப்பாதுரை. பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் அப்பாதுரை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தினது தமிழ் தான். அந்த தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது மலேசியா அப்படிங்கிறத சொன்னது அப்பாதுரை. அப்பாதுரை என்னென்னு அழைப்போம்? பன்மொழி புலவர் அப்படின்னு அழைப்போம். அடுத்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவானார். இவர் இல்லாத கேள்விகளே வர்றதில்லை. வினாத்தாட்களே இப்போலாம் இல்லை. இவரை பற்றியோ இவர் வந்து தொட்டது விட்டதுன்னு எல்லாத்துலேயுமே இவர் தமிழை பரப்பியிருக்காரு. அதனால இவரை தொடர்ந்து வர்ற கேள்விகள் நிறைய இருக்குது. இவரை விடாமல் படிச்சுக்கோங்க. இவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. தேவநேய பாவாணரின் எந்த நூலின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது? சொல் ஆய்வு கட்டுரை அப்படிங்கிற நூலோட சுருக்கம் தான் வந்து நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். கடல் கடந்து முதலில் அச்சேறியது தமிழ் நூல் எது? கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ் நூல் எது? காட்டிலா. கடல் கடந்து முதலில் தமிழில் அச்சேறிய மொழி வந்து காட்டிலா. காட்டிலா என்னும் நூல் எந்த நாட்டில் அச்சிடப்பட்டது? லிசுபன், போர்ச்சுகல் நாட்டில் லிசுபனில் அச்சிடப்பட்டது. அடுத்து காட்டிலா என்னும் நூல் எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டது அப்படின்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டது. காட்டிலா என்னும் நூல் எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டது அப்படின்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? தமிழ். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது அப்படின்னா தமிழ். இந்த வார்த்தைகளை, இந்த சென்டென்ஸை தான் நீங்கள் மனசில் பதியணும். கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை கொடுத்துட்டு தான் அடுத்தது என்னென்ன கேள்வி கேட்குறாங்க. தமிழை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், இலக்கணமும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லா புக்லேயும் இருக்கிற வரி பை வரியை நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். வார்த்தையை எடுத்துகிட்டு இது சரியாக கரெக்டானு கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில்.
அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 74வது கேள்வி. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்று தொடங்கும் பாடலில் துய்ப்பது என்பது கற்பது தருதல், 2 மீனிங் வரும். கற்பது தருதல். துய்ப்பது என்பதன் பொருள் கற்பது தருதல். மேவலால் என்பதன் பொருள் பெறுதலால். மேவலால் என்பதன் பொருள் பொருந்துதலால் பெறுதலால் 2 மீனிங் வரும். மேவலால் என்பதன் பொருள் பொருந்துதலால் பெறுதலால் பெறுதல் அப்படின்னு வரும். இயல் இசை நாடகம் என முத்தமிழை வளர்த்தது எது? தமிழ் தான் முத்தமிழை இயல் இசை நாடகம் என வளர்த்துருக்கு. கடல் எதனை தருகிறது? கடல் முத்து, சங்கு, வணிக கப்பல்கள் அனைத்தையும் தர்றது கடல் தான். வெண்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சஞ்சங்கு, பாஞ்சன்ய தங்கம், பாஞ்சன்யம். வெஞ்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருவது கடல். கடலில் எத்தனை வகை சங்கு இருக்குது? வெஞ்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சன்யம். இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது முத்தமிழை குறிக்கும். இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழை குறிக்கும். அடுத்து, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியை வேறு எவ்வாறு அழைப்பர்? சிலேடை அணி என்றும் அழைப்பர். இரட்டுற மொழிதல் அணியை வேறு எவ்வாறு அழைப்பர்? சிலேடை அணி என்றும் அழைப்பர். சிலேடைகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? சிலேடைகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு, இந்த 3 இடத்துலையுமே சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சந்தக கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார். சந்தக கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார். இவரோட தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழ் அழகனார் அவரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். அவரை சந்தக கவின்னு அழைக்கிறோம். தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12. தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12 நூல்களை படைத்துள்ளார். தனிப்பாடல் திரட்டின் 5ஆம் பகுதியை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா கழக பதிப்புன்னு அழைக்கிறோம். இதையும் கேட்டிருந்தாங்க. தனிப்பாடல் திரட்டில் 5ஆம் பகுதி என்னவா இருக்கு? கழக பதிப்பாக இருக்கு. காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என்று சிலேடையாக பேசியவர் யார்? காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்று சிலேடையாக பேசியவர் கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன். அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று இசை விமர்சனம் செய்தவர் யார்? அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று இசை விமர்சனம் செய்தவர் சுப்புடு. இசை விமர்சகர் சுப்புடு. இவர் பல்துறை வித்தகர் என்று பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பரை அறிமுகம் செய்தவர் யார்? கி.ஆ.பெ. விஸ்வநாதன். இவர் பல்துறை வித்தகர் என்று பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பரை அறிமுகம் செய்தவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். கி அதாவது பல் டாக்டர்கிட்ட போனால் நம்ம ஈன்னு காட்டுவோம்ல, அதனால் கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோக் சொன்னது கி.ஆ.பெ. விஸ்வநாதன். முதல் தமிழ் கணினி எந்த பெயரில் உருவாக்கப்பட்டது? முதல்னு வர்ற எல்லா கொஷினையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. முதல் தமிழ் கணினி எந்த பெயரில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா திருவள்ளுவர். முதல் கணினியின் பெயர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் கணினி எந்த ஆண்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது? விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1983. 1983 தான் திருவள்ளுவர் கணினி விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. திருவள்ளுவர் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் தான் தமிழ் கணினியை உருவாக்கின நிறுவனம். திருவள்ளுவர் கணினி எந்தெந்த மொழிகளை கையாளக்கூடியதாக இருந்தது? தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக இருந்தது. திருவள்ளுவர் கணினி எந்தெந்த மொழிகளை கையாளக்கூடியதாக இருந்தது? தமிழ் மற்றும் ஆங்கிலம். திருவள்ளுவர் கணினி முதலில் எங்கு பயன்படுத்தப்பட்டது? சென்னை புள்ளி விவரத்துறையில். சென்னை புள்ளி விவரத்துறையில் தான் முதல்ல பயன்படுத்தினாங்க. அங்கேருந்து சென்னை புள்ளிவிவரத்துறையிலேருந்து சென்னை தேனாம்பேட்டையில் இருக்குது இந்த புள்ளிவிவரத்துறை அலுவலகம். அங்கேருந்து தலைமைச் செயலகத்துக்கு கோப்புகளை அனுப்புனாங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை உவமையுடன் வர்ணித்தவர் யார்? பார்த்தசாரதி.
திருப்பரங்குன்றத்தின் அழகை ஓமையுடன் வர்ணித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் பார்த்தசாரதி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாற்றின் அது உருவகமாகும் என்று உருவகத்தை பற்றி கூறியவர் தண்டி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாற்றின் அது உருவகமாகும் என்று உருவகத்தை பற்றி கூறியவர் தண்டி. நான் பார்த்தசாரதி எழுதிய புதினத்தின் பெயர் என்ன? நான் பார்த்தசாரதி எழுதிய புதினத்தின் பெயர் குறிஞ்சி மலர். நான் பார்த்தசாரதி எழுதிய புதினத்தின் பெயர் குறிஞ்சி மலர். உவமைக்கும் உருவகத்திற்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு, உவமை இரண்டு பொருட்களையும் ஒப்பிட்டு கூறும், உருவகம் இரண்டையும் ஒன்றாவே ஆக்கும், ஒப்பிடாது, அப்படியே சேர்த்தே சொல்லிடும். அதான் உருவகம். உவமைனா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு காட்டும், உருவகம் ஒப்பிடாமல் அப்படியே சேர்த்துரும். தண்டி எழுதிய இலக்கண நூலின் பெயர் என்ன? தண்டி அலங்காரம். தண்டி எழுதிய இலக்கண நூலின் பெயர் தண்டி அலங்காரம். முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன, இது எவ்வகை அணி? உருவக அணி. முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன, இது உருவக அணி. ஓமை கிடையாது, போல எந்த வார்த்தையுமே வரலை, அதனால இது உருவக அணி. களம் புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. சோறு கிடையாது, சாறு. வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. களம் புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, இதோ உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. உவம உருபு மறைந்து வந்ததால் அது என்ன அணி? ஓம உருபு மறைஞ்சு வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓமையும் இருக்கும், ஓமேயமும் இருக்கும், ஆனால் உருபுகள் இருக்காது, மறைஞ்சு வரும். அதை எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும், இது எவ்வகை அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு ஓமை அணி. நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போதும் உங்கள் கவனம் இதில் தான் இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ ரீசெக் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆனால் எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுற ஒரே ஒரு வழி படிப்பு தான். நாம் படிக்கிறோமா, கரெக்டாக தான் நம்ம வழியை கொண்டு போகிறோமா அப்படிங்கிறத அப்பப்போ கவனத்தில் ஒரு அலாரம் மாதிரி மைண்ட்லேயே செட் பண்ணிக்கிட்டு நம்ம கவனம் அதில் இருக்கா அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து 105வது கேள்வி, மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் வ. ராமசாமி. மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் வ. ராமசாமி. ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அக்ரணை பொருட்களை உயர்திணையாக செய்து கற்பனை செய்து பாடியவர் தொல்காப்பியர். ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்றவற்றை உயர்திணையாக கருதி எழுதியவர் தொல்காப்பியர். சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்க அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காருன்னா செய்யுளியலில் சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். அக்ரணை பொருள்களை உயர்திணையாக கருதி சொல்லுன போலவும் கேட்குன போலவும் தொல்காப்பியர் எதில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா செய்யுளியலில் சொல்கிறாரு. இதுவும் முக்கியமானது. அக்ரணை பொருட்களை உயர்திணையாக கருதி சொல்லுன போலவும் கேட்குன போலவும் தொல்காப்பியர் எதில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா செய்யுளியலில் குறிப்பிடுகிறார். லக்கணை என்று எதனை குறிப்பிடுகிறார்கள்? அக்ரணையை உயர்திணையாக கருதும் முறையை தான் லக்கணைன்னு சொல்கிறோம். அக்ரணை பொருட்களை உயர்திணையாக கருதி நாம் அதை பாட்டில் யூஸ் பண்ணும்போது அதை லக்கணை, உரைநடையில் யூஸ் பண்ணும்போது அதை லக்கணை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் அப்படின்லாம் சொல்லி எழுதுனது யார் அப்படின்னா திருவிக. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் வேம்பு என் வேம்பு கான் என்று சொல்லும். வேம்பு என்ன செய்யும்னா என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்று சொல்லும் அப்படின்னு சோலையை பற்றியும் மரங்களை பற்றியும் வரிசையாக சொல்லியிருப்பார் திருவி கல்யாண சுந்தரனார். தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் என்று எழுதியவர் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அதாவது அக்ரணை தானே இது எல்லாமே. அதாவது தேன் உண்ட வண்டுகள் பேசாது இல்லையா, அதை பேசுகிற மாதிரி சொல்கிறதுனால இது லக்கணை. லக்கணைக்கான எக்ஸாம்பிள் தான் இது. தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும்ங்கிறது என்னத்துக்கான ஓமைன்னு கேட்டாலும், என்னத்துக்கான வரிகள்னு கேட்டால் லக்கணைன்னு சொல்லணும். இந்த வரிகள் யாரோடது அப்படின்னு கேட்டால் ராப்பி சேதுப்பிள்ளையோடது. தமிழ் இன்பம் என்னும் நூலை எழுதியவர் ராப்பி சேதுப்பிள்ளை.
தமிழின்பம் என்னும் நூலை எழுதியவர் ராப்பி சேதுப்பிள்ளை. நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக கேட்கல அப்படின்னாலும் அதை திரும்ப அட்டென்ஷன் பண்ணி திரும்ப கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்யும் உத்தியை யார் பயன்படுத்தினார்? மு. வரதாசனார். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்கிற உத்தியை பயன்படுத்தினது மு. வரதாசனார். மு. வரதராசனார். அடுத்து 113. இந்த உலகில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்ன உத்தின்னா முரண்படு மெய்மை. முரணாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங் வரும். அதுதான் முரண்படு மெய்மை. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம்ங்கிறது என்ன உத்தி அப்படின்னா முரண்படு மெய்மை. கலப்பில்லாத பொய் என்பது எவ்வகை உத்தி? சொல்முரண். கலப்பில்லாத பொய் அப்படிங்கிறது சொல்முரண். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம். இது எவ்வகை உத்தி அப்படின்னா எதிரிணை இசைவு. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரம் மறுபக்கம், புளிச்ச ஏப்பம் ஒரு பக்கம், பசித்த வயிறு மறுபக்கம் அப்படிங்கிறதுலாம் எதிரிணை இசைவு. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம் அப்படிங்கிறது தோப்பா ஜீவானந்தம் எழுதின எதிரிணை இசைவு உரைநடை. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு பக்கம் அப்படின்னு எழுதினது தோப்பா ஜீவானந்தம். அடுத்து, அவர் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமைதான் உண்டா என்று பெரியாரை பற்றி பேசியவர் யாருன்னா அண்ணா. அவர் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர்தான் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமைதான் உண்டா அப்படின்னு பெரியாரை பற்றி பேசினது அறிஞர் அண்ணா. பெரியாரின் பணியை அறிஞர் அண்ணா எவ்வாறு குறிப்பிடுகிறார்? பெரியாரோட பணியை எப்படி சொல்கிறாரு? அவர் ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பணியை சொல்கிறது அறிஞர் அண்ணா. யாரை பற்றி சொல்கிறாரு? பெரியாரை பற்றி சொல்கிறாரு. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், என் யவனத்தின் நந்தவனம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை அப்படின்னு சொன்னது நம்ம பாரதியார். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், என் யவனம்னா இளமை, யுவனத்தின் நந்தவனம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார். புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? மா. ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? மா. ராமலிங்கம். எழில் முதல்வன் எந்த கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார்? எந்த கல்லூரிகளில்னு கேட்கணும். சென்னை மாநில கல்லூரி, அந்த கல்லூரியிலே படித்து அந்த கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றினார். அடுத்து குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலையும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலையும் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். மூணு இடம் கொடுத்துருக்காங்க. எழில் முதல்வன் புதிய உரைநடை நூலுக்காக பெற்ற விருது எது? எழில் முதல்வன் புதிய உரைநடைக்காக பெற்ற விருது சாகித்ய அகாடமி விருது. எழில் முதல்வன் படைத்த நூல்களில் தவறானது, அதாவது நூல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தவறானது இதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்தா நீங்கள் மாற்றிக்கோங்க. தவறானது இல்லை, மொத்தமே அவர் படைத்த நூல்கள் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், இரண்டாவது வருகை, தமிழ் கனல். இதெல்லாம் எழில் முதல்வன் நூல்கள். இது தவிர வேறு ஏதாவது வந்தால் தான் நீங்கள் தவறானதுன்னு சூஸ் பண்ணணும். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், இரண்டாவது வருகை, தமிழ் கனல். இது எல்லாமே எழில் முதல்வன் படைத்த நூல்கள். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் என்று தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படிங்கிற பாடல் அது சிலப்பதிகாரம். முன் தோன்றிய மூத்த கொடியை அதில் கொடுத்துருப்பாங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் என்று தொடங்கும் பாடல் சிலப்பதிகாரத்தின் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரத்தின் காடுகான் காதை. வாழை, கமுகு, இந்த மரமெல்லாம் காட்டில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை, கமுகு, தாழ்குலை, தெங்கு எல்லா மரமும் கொடுத்துருக்காங்களா? எல்லா மரமும் இருந்தால் அது காட்டில் தான் இருக்கும். அதனால் காடுகான் காதை. தென்னவன் சிறுமலை என குறிப்பிடப்படும் மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிறுமலைங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. அடுத்து இலக்கணம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதை என்னன்னு சொல்கிறோம்? செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறோம். செய்யுளில் ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதை
செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 129வது கேள்வி, உறார்க்கும் குறுநோய். உறார்க்கும் குறுநோய் இதில் அளபெடுத்துள்ள அளபடை என்ன அப்படின்னா செய்யுளிசை அளபடை. உறார்க்கும் குறுநோய் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இதில் வந்திருக்க அளபடை என்னன்னு கேட்டிருக்காங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. அடுத்து, உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசையி இன்னும் உளேன். இக்குறளில் நசையி என்பதன் எந்த அளபடை? நசைங்கிறது என்ன அளபடைன்னு கேட்டிருக்காங்க. ஈ வந்தாலே அது சொல்லிசை அளபடை. ஈ வந்தால் சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பதை என்னன்னு சொல்கிறோன்னா மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பதை ஒற்றளபடைன்னு சொல்கிறோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றளபடை. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் 10 + 1 அக்கும் சேர்ந்து வரும். அதனால் எழுத்துக்கள் 10, அதோட அக்கும் வந்தாலும் அதுவும் ஒற்றெழுத்தில் தான் வரும். அதனால் மொத்தம் 11 ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கும். அடுத்து, எகிலங்கிய அப்படிங்கிறதுல அமைந்துள்ள அளபடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒற்றளபடை. ஏன்னா அக்குங்கிற எழுத்தும் ஒற்றில் தான் சேரும். அதனால் எகிலங்கிய அப்படிங்கிறதும் ஒற்றளபடை. வெகுவார்க்கில்லை. வெகுவார்க்கில்லை அப்படிங்கிற வார்த்தையும் ஒற்றளபடை தான். அதாவது அக்கு 2 தடவை வந்திருந்தாலும் அதையும் நீங்கள் ஒற்றளபடைன்னு தான் சொல்லணும். எங்கிறைவன். எங்கிறைவன் இங்கு 2 தடவை வந்திருக்கு இல்லையா, இது ஒற்றளபடை. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். சொல் எதை குறிக்கும்? சொல் குறிப்பாகவும் இருக்கும், தொடராகவும் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. சொல் எதனை குறிக்கும்? சொல் எவ்வாறு விளங்கும்? வெளிப்படையாகவும் விளங்கும், குறிப்பாகவும் விளங்கும். சொல் எதனை குறிக்கும்? அதை விடுங்க. சொல் எவ்வாறு விளங்கும் அப்படின்னா வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் நமக்கு விளங்க வைக்கிறது தான் சொல். மொழி எத்தனை வகைப்படும்? மொழி 3 வகைப்படும். மொழி 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, ஒரு மொழி ஒரு பொருளனவாம் என்று கூறும் நூல். ஒரு மொழி ஒரு பொருளனவாம் என்று கூறும் நூல் நன்னூல். ஒரு மொழி ஒரு பொருளனவாம் என்று கூறும் நூல் நன்னூல். தொடர்மொழி பல பொருளன அப்படின்னு சொல்கிறதும் நன்னூல். ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனவாம் என்று சொல்கிறது நன்னூல். இருமையும் ஏற்பனவும் நன்னூல் தான். பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் நன்னூல். பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்கிற நூல் நன்னூல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. கண் என்பது எவ்வகை மொழி? தனிமொழி. கண் என்பது எவ்வகை மொழி? தனிமொழி. பகாபதம் தனிமொழியாக வருமா அப்படின்னா ஆமாம், பகாபதம் தனிமொழியாக வரும். பகுபதம் தனிமொழியாக வருமா? வரும். பகுபதம் பகாபதம் ரெண்டுமே தனிமொழியாக வரும். அடுத்து, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. 2 அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. மலர் வீட்டுக்கு சென்றால் இது தொடர்மொழி. அடுத்து, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது பொதுமொழி. ஆன்சர் பொதுமொழி. ஒரு பொருள் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்ததுன்னா அதை பொதுமொழின்னு சொல்கிறோம். பொதுமொழி எவ்வாறு பொருள் தரும்? தனித்தும் பொருள் தரும், பிரிந்தும் பொருள் தரும். அதாவது சேர்ந்திருக்கும் போதும் பொருள் தரும், அதை பிரித்து பார்த்தாலும் பொருள் தரும். பொதுமொழிக்கு உதாரணம் தாமரை. தாமரைனா ஒரு பூவை குறிக்கும். தா கூட்டல் மறைன்னு பிரியும் போது தாவுகின்ற மான் அப்படின்னு பொருள் தரும். அடுத்து, பொதுமொழிக்கு உதாரணம் 8. 8ங்கிறது நம்பரை குறிக்கும். எல் கூட்டல் தூ அப்படிங்கும்போது அது எழுதூன்னு பிரியும். பொதுமொழிக்கு உதாரணம் கொடு. விடை 8. வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். ஒரு வினையோ அல்லது ஒரு செயலையோ குறிக்கும் பெயர் தான் தொழில் பெயர்.
இது தொழிற்பெயர் எவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும். டெஃபினேஷனை தான் அப்படியே கேட்பாங்க. ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். தொழிற்பெயர் எவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும். ஆன்சர் எண், இடம், காலம், பால். ஈதல் என்பது எவ்வகை தொழிற்பெயர்? ஈதல் என்பது எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொழிற்பெயர். ஈதல் என்பது தொழிற்பெயர். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயரை என்னன்னு சொல்லுவோம்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விடை விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல் என்பது எவ்வகை தொழிற்பெயர்? நடத்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது என்ன? எதிர்மறை தொழிற்பெயர். ஒரு தொழிற்பெயர் எதிர்மறையாக இருக்குது அப்படின்னா அது எதிர்மறை தொழிற்பெயர். நடத்தல் அப்படிங்கிறது சாதாரண தொழிற்பெயர். அதே நடவாமை என்பது எவ்வகை தொழிற்பெயர்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக அமைவது. விகுதி பெறாமல் வினைப்பகுதி மட்டும் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர்னு சொல்கிறோம். தட்டு என்பது எவ்வகை தொழிற்பெயர்? முதநிலை தொழிற்பெயர். தட்டு என்பது எவ்வகை தொழிற்பெயர்? ஆன்சர் முதநிலை தொழிற்பெயர். உரை என்ற சொல்லின் தொழிற்பெயர் வடிவம் என்ன? உரை என்ற சொல்லின் தொழிற்பெயர் வடிவம் உரைத்தல். உரை என்ற வினையடியோட தொழிற்பெயர்னு கேட்பாங்க. உரைத்தல். ஆன்சர் உரைத்தல். அடி என்ற சொல் எந்த தொழிற்பெயர் வகையை சார்ந்தது? அடி என்ற சொல் ஆன்சர் முதநிலை தொழிற்பெயர். அடிங்கிற சொல் ஒரு முதநிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் என்ன? விகுதியே பெறாமல் முதநிலையே திரிஞ்சு வந்ததுன்னா அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். பேரு என்பது எவ்வகை தொழிற்பெயர்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். பெரு அப்படிங்கிறதோட திரிதல் தான் பேரு. அதனால இதை முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்கிறோம். கெடு அப்படிங்கிற தொழிற்பெயர். கெடு அப்படிங்கிற வினை அடிக்கு திரிந்த தொழிற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கேடு. கெடு அப்படிங்கிறதோட முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன அப்படின்னா கேடு. சுடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராவது சூடு. இது எல்லாமே புக்கில் இருக்க வார்த்தைகள், தெளிவாக படிச்சுக்கோங்க. சுடு என்பதோட முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு. வினையால் அணையும் பெயருக்கான டெஃபனேஷன் தான் இது. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது என்னன்னு கேட்பாங்க. ஆன்சர் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் எத்தனை இடங்களில் வரும்? 3 இடங்களில் வரும். வினையால் அணையும் பெயர் எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னா 3 இடத்திற்கும் உரியது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் எத்தனை காலங்களில் வரும்? 3 காலத்தையும் காட்டும். வினையால் அணையும் பெயர் 3 காலங்களிலும் வரும். ஆன்சர் 3. வந்தவர் அவர்தான் என்பது எவ்வகை பெயர்? வந்தவர் அவர்தான் அப்படிங்கிறதும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறதும். வந்தவர் அவர்தான் இது எவ்வகை பெயர்னு கேட்பாங்க. வினையால் அணையும் பெயர். ஆன்சர் வினையால் அணையும் பெயர். பொறுத்தார் பூமி ஆழ்வார் இது எவ்வகை பெயர்? வினையால் அணையும் பெயர். பொறுத்தார் பூமி ஆழ்வார் வினையால் அணையும் பெயர். வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது என்ன? வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். இதை தொழிற்பெயர்னு சொல்கிறோம். தொழிற்பெயருக்கான டெஃபினேஷன் வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது என்ன அப்படின்னு கேட்டால் ஆன்சர் தொழிற்பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது என்ன? வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஆன்சர் வினையால் அணையும் பெயர் ஆன்சர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. வினையால் அணையும் பெயர். தொழில் பெயருக்கு பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழில் பெயரோட பொருந்தாமல் இருக்கிறது எது அப்படின்னா தொழில் பெயர் விகுதி பெற்று மட்டுமே வரும். தொழில் பெயர் விகுதி பெற்று மட்டுமே வரும். இது கொஷின் வேறு, அதை விற்று. பாடுதல் படித்தல் ஆகியவை எதற்கு உதாரணம்? தொழில் பெயர். பாடுதல் படித்தல் தொழில் பெயருக்கு உதாரணம். பாடியவள் படித்தவர் அப்படிங்கிறது எதற்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வினையால் அணையும் பெயர். பாடியவள் படித்தவர் எதற்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. வினையால் அணையும் பெயர். அடுத்து ஒவ்வொரு இயல் கடைசியிலையும் திறன் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவுள் தெரிக கொடுத்துருப்பாங்க. அதே கேள்விகள் தான். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது
வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். வணிக கப்பலையும் காப்பியங்களையும் தான் மெத்த வணிகலன்னு சொல்கிறாரு. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் எவ்வாறு கூறப்படுகிறது அப்படின்னா சருகும் சண்டும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் எவ்வாறு கூறப்படுகிறது? பதில் சருகும் சண்டும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எப்படி வரும் அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா தான் எம் தமிழ்னா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரையும் வினையால் அணையும் பெயரையும் கேட்டிருக்காங்க. பாடல் அப்படிங்கிறது தொழில் பெயர், கேட்டவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். பதில் பாடல் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாம் குறிக்கிறது என்ன பயிர் வகைகள் அப்படின்னு கேட்டாங்க. பதில் மணி வகை. வேர்க்கடலை, மிளகாயோட விதை, மாங்கொட்டை இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம்? மணி வகைகள்னு சொல்கிறோம். மரமது மரத்தில் ஏறி 1 2 என்ன? மரமது முதல்ல இருக்கிறது என்னதை குறிக்குது அப்படின்னா அரசனை குறிக்குது. இது ஒரு பாடல். மரம் அப்படிங்கிற வார்த்தையே 11 வகையான இடங்களில் இடம்பெற்றிருக்கதை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். பார்க்க தான் குழப்பமாக இருக்கும், ரொம்ப ஈஸியானது. ஒன்றும் இல்லை, அரசன் குதிரை மேலே ஏறி தோள்பட்டையில் இருந்த வேலை வச்சு புளியை குத்தி கொன்னுட்டு காட்டு வழியாக வரும்போது அங்கே இருந்த மாதர்கள்னால் பெண்கள் பார்த்துட்டு இவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரச இலை இருக்கும்ல, ஆள் இலை, அந்த ஆள் இலையில் ஆழத்தி எடுக்கிறாங்க. இதில் எல்லாமே மரம் அப்படிங்கிற வேர்டை வச்சே தான் வரும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மரமது மரத்தில் ஏறி. மரமது மரத்தில் ஏறி தொடரில் மரமது அப்படிங்கிற முதல் மரமது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. அரசனை குறிக்கும். மரமது மரத்தில் ஏறினா அரசன் மா அப்படிங்கிற குதிரை மேலே ஏறி போய் தோல் மேலே இருந்த மரம் அப்படின்னா வேலை குறிக்கும். தோல் மேலே இருந்த மரத்தால் காட்டில் பார்த்த மரம் அப்படின்னா மரத்தை கண்டு அப்படின்னு வரும். மரத்தை கண்டுனா புளியையும் மரம்னு தான் சொல்லுவாங்க. வேங்கை மரம் இருக்கு இல்லையா, அதனால அதை மரம்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? எல்லாமே மரம் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஹிடன்ட் மூமெண்ட்டாக வரும். அதாவது எப்படி சொல்கிறது, ஹிடன் வேர்ட்ஸாக வரும். மரம் அப்படின்னு தான் பொருள். அந்த மரம்ங்கிறத ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் வேங்கைங்கிறது ஒரு மரம், ஓகேவா? ஆனால் புளியோட பேரும் வேங்கை தான். அதனால தான் மரத்தை கண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமா? வேல் அப்படிங்கிறது இதில் வேல் எந்த மரத்தை குறிக்கும் அப்படின்னா கருவேல மரத்தை குறிக்கும். வேல் தோளில் வச்சுருக்க வேலையும் மரம்னு தான் சொல்கிறாங்க. எதனால்? கருவேல மரம், அதில் வேல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வேலை மரம்னு யூஸ் பண்ணிட்டாங்க. புளி என்பதன் பொருள் வேங்கை. புளிக்கு வேங்கைன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த வேங்கைங்கிற பேர்லையும் மரம் இருக்குது. வேங்கை மரம்னு ஒன்று இருக்குது. அதனால் புளியோட பேரை வேங்கைன்னு சொல்கிறாங்க. வேங்கையும் மரம் தானே, அதனால் மரம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆள் என்பதும் மரம் தானே, ஆள் மரம் தானே, அதனால் அதையும் மரம்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்துலேயுமே மரம்ங்கிற வேர்டு இருக்குது. எல்லா பேர்லேயுமே மரம் இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு பாட்டாக சொல்லிட்டாங்க. அத்திங்கிறதும் மரம் தானே, அந்த அத்தி மரத்தை வெறுமன மரம்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அத்தி என்பது எந்த மரத்தை குறிக்கும் அப்படின்னா அத்தி மரம். ஆலத்தி எந்த சேர்ந்து சொல்லாக வரும்போது ஆரத்தின்னு வரும். ஆரத்தியையும் மரம்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆரத்தியை பிரிக்கும்போது ஆளுங்கிற மரம் வருது இல்லையா, அதனால ஆரத்தியும் மரம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பாட்டு சொல்லாமா? இந்த பாட்டை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக. அடுத்து 185. தேனினும் இனியனர் செந்தமிழ் என்ற வரிகளை எழுதியவர் யார்? கா. நமச்சிவாயர். தேனினும் இனிய செந்தமிழ் என்ற வரிகளை எழுதியவர் கா. நமச்சிவாயம். ஒரு மொழி என்பதற்கு சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு மோனோலிங்குவல். ஒரு மொழி என்பதற்கு சரியான மொழிபெயர்ப்பு மோனோலிங்குவல். உரையாடல் என்ற தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சரியானது கான்வர்சேஷன். பதில் கான்வர்சேஷன். உரையாடல் அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல் பதில் கான்வர்சேஷன். கலந்துரையாடல் என்பதன் ஆங்கில அர்த்தம் டிஸ்கஷன். பதில் டிஸ்கஷன். கலந்துரையாடலுக்கு பதில் டிஸ்கஷன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த நூலை எழுதினது முனைவர் சேதுமணி மணியன். முனைவர் சேதுமணி மணியன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த நூலை எழுதினது முனைவர் சேதுமணி மணியன்.
190வது கேள்வி, தவறின்றி தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் மா நன்னன். தவறின்றி தமிழில் எழுதுவோம்ங்கிற நூலின் ஆசிரியர் மா நன்னன். 191, பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் உதயசங்கர். பச்சை நிழல் உதயசங்கர். அடவி என்பதன் பொருள் காடு. அடவி என்பதன் பொருள் பதில் காடு. அவள் என்றால் பள்ளம் இல்லைனா குளத்தை கூட குறிக்கும். சுவல் என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் தோல் அல்லது மேட்டு நிலம். சுவல் என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் தோல் அல்லது மேட்டு நிலம். செரு என்பதன் பொருள் வயல். செருனா வயல். பலனம்னா மருத நிலம் இல்லைனா நீர் நிலச்சோறு தான் பலனம்னு சொல்லுவோம். புறவு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலம் இல்லைனா காடு, புறம்பு காடு. முல்லை நிலம் அல்லது புறம்பு காடு தான் புறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அகராதியில் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகள். இதுக்கெல்லாம் இதான் மீனிங். இந்த மீனிங்கையும் பார்த்துக்கோங்க. இதோட முதல் இயல் முடியுது. முதல் இயலில் இருக்கிற 5 பாடத்தோட ஒவ்வொரு வரி பை வரியான கொஷின்ஸு பார்த்தாச்சு. இதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் விட்டுருச்சு. என்ன பாடல் அப்படின்னா, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி இணர்ந்து உண்பெறுவோமே. இதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் விட்டுருக்கு. கவிமணி தேசிய விநாயகனார் பாடின பாடல். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின்புறுவோமே அப்படிங்கிற பாடல் பாடினது கவிமணி தேசிக விநாயகனார். இதோட இந்த பாடம் முடியுது. இந்த இயலில் இருக்கிற அனைத்து கேள்விகளையும் ரிவைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, மாற்றிக்கணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.